ஹாப்பி பொங்கல் மக்களே. இன்று பொங்கல் திருநாள். நான் போய் ஷாப்பிங் செய்திருக்கின்றேன். வெயிட் பண்ணுங்கள். 12 பவுன் 12 பவுன் இத பட்டி வேண்டா. சரியோ? அது எங்க வேண்டா? நான் ஒரு வெம்பிலியில ஒரு கடையில. ஓகே, இத ஓபன் பண்றேன். ஆனால் இது போட்டோ பானை போட்டிருக்கு. பானை இல்லை. இதுக்குள் இருக்கிறது இந்த சட்டி. பானையும் இருக்குது, சட்டியும் இருக்கு. நான் சட்டி உள்ளது வேண்டும். நான் இப்ப அதை நான் ஓபன் பண்ணுகின்றேன். உங்களுக்காக வெயிட் பண்ணேன். இதை காட்டுறது கண்டு பொங்கல் செய்ய இந்த மகன் சொன்னார், அம்மா மக்களுக்கு ஓபன் பண்ணி காட்டு, எல்லாரும் பார்த்து வேண்டும். ஆனால் இது ஒரு பேக் அது അതിന്റെ பேக் கவர் பண்ணி வந்தார். இது சட்டியின் மூடி. சரியா? சட்டியின் மூடி. இது மூட வேணும். ஸ்க்ரூ பிரஷர் குக்கர் மாதிரி வைக்கலாம். இல்ல இது இந்த பெரிய சட்டி. அப்பா சொல்றார் இது சின்ன சட்டின்னு சொன்னார். நான் சொன்னேன், நானும் நீங்களும் தான் இந்த பொங்கல் சாப்பிட போறோம். யாருக்கும் ஒரு ஆளு கொடுத்தோம்ல, 2 பேருக்கு ஃபேமிலிக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்த பெரிய சட்டி வேண்டாம். எனக்கு பெரிய உயர்த்துகள் கண்ணுல காட்டக்கூடாது. சரியோ? பெரிய உயர்த்துகள் இருக்குது, அது வேற சேவைக்கு சமைப்பேன். மேல தூக்கி காட்டுங்க. ஓகே, சட்டியை பாருங்கள். சட்டி இதுதான் சட்டி. நான் வேணுன இன்று வேண்டியத இன்றைக்கு வேண்டிய சட்டி. சரியோ? பொங்கல் சட்டி பாருங்கள். அதுக்கு மகன் கொண்டாங்க. ஸ்க்ரூ ப்ளீஸ் குடிங்க. தெரியாத வேலைக்கு வலிக்கிறாங்க ப்ளீஸ். இது அம்மா அப்பா தான் சரி இதெல்லாம் செய்ய. ஓகே, நான் ட்ரை வாங்குறேன். இப்போ நாங்க இந்த நாங்க சட்டியை பூட்டுறோமா? இதா பூட்டுறோம். ஸ்க்ரூ இல்ல. ஓகே, பூட்டுங்க. எல்லாம் பழக வேணும். அவருக்கு எல்லாம் பழக வேணும். நான் என்ன தெரியான்னு சொல்றேன் பாருங்க. சட்டியோட மூடிய பூடி பாப்பா. பொறுங்க, என்னென்ன வந்தான்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு. கொஞ்சம் பொறுக்கவும் ப்ளீஸ். அம்மா என்ன அழகான சட்டி பாருங்க. சரியோ? எனக்கு நல்ல விருப்பம். ஐ லவ் திஸ் ஒன். தேங்க்யூ. அடுத்தது நான் இது கவுனி அரிசி வேண்டும். கவுனி அரிசி பாருங்க. கவுனி அரிசியிலையும் பொங்கல் செய்யலாம். அது ஒரு நாளைக்கு செய்து காட்டுகிறேன் நான். சரியோ? இந்த பொங்கல் பொட்டி வேண்டியதற்கு ஒரு காட்டு இருந்தது. உள்ளுக்கு கிரச் பண்ணாடு உறைஞ்சி பார்க்க சொன்னது. அது உறைஞ்சி பார்க்க எனது என்ன வந்தது? பனங்கட்டி. ஒரு டப்பா பனங்கட்டி 299. இது ஃப்ரீ எனக்கு. அதுல எனக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சது. இந்த பானையோட ஒரு கரண்டி வந்தது. இந்த சட்டியோட ஒரு சந்தன குச்சி, 1 கிலோ அரிசியோ, இன்னும் 1 கிலோ அரிசி. ஆனா டேட்டும் இல்ல, ஒரு அரிசி. இதுக்கும் டேட் இல்ல, ஒன்றும் இல்ல. இதுக்கும் ஒரு சர்க்கரை. ஓகே, 10 சர்க்கரை எடுத்துக்கலாம். அது சர்க்கரை ஃப்ரீ. எனக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சது. அது விடாது. இது பயறு, வறுத்த பயறு. இது கற்கண்டு, இது கஜு, இது சந்தனம், குங்குமம், ஏலக்காய். இவ்வளவு வந்தது பாருங்க மக்களே. இவ்வளவு பட்டியை பார்த்தீர்களா? பெட்டி நைஸா இருக்கா பாருங்க. பட்டி சைடுல இருக்கு. என்ன உள்ளுக்குள்ள இங்க சைடுல இருக்குது. நீங்க பொங்கல் சாமான்கள் எல்லாம் லிட்டு, ஸ்பூன் எல்லாம் இருக்கு. ரைஸ் பார்த்தீர்களா? இதை வைக்கின்றேன். இது கோகனட் மில்க். ரைட், கோகனட் மில்க். ஓகே, நான் இப்ப அரிசி போட போகின்றேன். அரிசி நல்ல கரண்டி, கணக்கான கரண்டி. ஓகே, இந்த சட்டியில் இந்த அரிசியை உடைத்து போட போகின்றேன். இப்போ இந்த சட்டிக்கு நான் கழுவி போட்டு இப்ப கழுவுகின்றேன். நல்ல வடிவா கழுவி போட்டு. ஆமா, நைஸ் மைக் வச்சுக்கோங்க. என்ன பணியா மேக் பண்றாரு என்ற மகன். என்ன நைஸ் மக்கண்டு சொல்றார். கொழுவி இருக்கிறது கண்ணாடியில். கொஞ்சம் பொறுங்கோ, 300 டப்பா திறக்க மாட்டுதா. கொஞ்சம் நேரமா இருக்கு மக்கள். ஒரு டீ குடிச்சிட்டு வாங்க திருப்பி. விதி டப்பாவை காணையில திறந்து பூட்டுவோம்ண்டால் அதை விடுங்க. 300 இல்லை பூட்ட. மழை பெய்கின்றது வெளியில். சரியான மழை. குதிரை கொட்டுகின்றது மழை. சுண்டு எடுத்துட்டு வருகின்றேன் மக்களே. பொறங்கோ, ஒவ்வொரு சாமானும் ஒவ்வொரு இடத்தில் உள்ளது. பாரேன் சுண்டு. இது சுண்டு, பால் சுண்டு. அரிசி போட போகின்றேன். சரியா? சிவப்பு பச்சை அரிசி போடுகின்றேன். போத்தில் முதலே உடைச்சது இருக்கு.
பாருங்க சிவப்பு பச்சை அரிசி ஒரு சுண்டும் இது பயறு புதுச்சட்டி அதுக்கு சந்தனம் குங்குமம் பூச வேண்டாம் அதை காணையில குங்குமம் எல்லாம் போடுறேன் எல்லாம் படியா போட்டு வைப்பேன் பயறு முழுக்க முடுக்கிறேன் அப்படின்னா டாலா பயரண்டா இது வந்து மூங்டால் பயரை பாருங்க எவ்வளவு வந்து இங்க சரியோ அதுலயும் கொஞ்சம் முடுக்கின்றேன் கணக்க தேவையில்லை மகன் சாப்பிட மாட்டார் இனிப்பு சாப்பாடு இது புலாம் முந்திரிகாய் இது வெயிட் பிளாம்ஸ் இல்ல இது ஒயிட் ரேசன் வெள்ளை ரேசன் வெள்ளை சுல்தானா சுல்தானா எஸ் 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 வெள்ளை சுல்தானா நான் போடுங்க இதுக்குள்ள போடுங்க இது வெட்டி போடுங்க போய் வெல் டன் வெள்ளை சுல்தானா இதுக்குள்ள போடுறேன் ஓசோ இது கட்கண்டு தேவையில்லை நான் சக்கரை போட போகின்றேன் இது குங்குமம் திருநூறு குங்குமம் சந்தனம் இருக்கு புதுதான் ஓகே குங்குமம் இங்கே சந்தனம் தந்திருக்கின்றாங்க சந்தனம் என்னமா சந்தனம் நெத்தியில் வைக்கின்ற பொட்டு இது கொடுக்கலாமா இது ஓகே சரியோ நான் அரிசியை கழுவிட்டு அவிக்க போகின்றேன் சர்க்கரை இங்கே உள்ளது அம்மா கேள்விக்கு அரிசியை கழுவுங்க எல்லாம் சாமான் போட்டுக்காம போட்டோ அப்புறம் கழுவுறது ஏன்டா எல்லாம் சுத்தமாக்குறதுக்கு நீட்டா கழுவி அடுப்புல வைக்க போறோம் பாருங்கள் அடுப்புல கழுவிட்டு வைக்க போகின்றேன் கணக்கா பழம் சூடையலாம் எனக்கு விருப்பம் இல்லை பெருசா கஜு பழம் கொஞ்சம் தண்ணி தான் விட்டு இருக்கின்றேன் பாருங்கள் ஏனென்றா தேங்காய் பால் இருக்கின்றபடியா ஓம் சிவாய நம அடுப்பு மூட்ட போகின்றேன் பாருங்கள் அடுப்பு மூட்டுகின்றேன் அவ்வளவுதான் அடுப்பு அவிய போது ஒரு 15 மினிட் அரிசி அவிய வேணும் 15 மினிட் பார்க்கவும் மக்களே பொங்கல் அரிசி முக்கா கட்டத்துக்கு வந்துட்டது தெரியும் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க இனி நான் தேங்காய் பால் விட போகின்றேன் தேங்காய் பால் பாருங்கள் தேங்காய் டின் மில்க் விடுகின்றேன் லைட்டான தேங்காய் பால் சைடுக்கு நீங்க திருநூறு கொடுக்குறீங்கம்மா சைட்டுக்கு குங்குமம் திருநூறு பூசி இருக்கிறேன் பாருங்கள் ஆக்கள் கொமெண்ட்ஸ்ல வருங்க பொங்கல் டேல என்ன செஞ்சீங்க அவ்வளவுதான் பால் பொங்கல் செய்ய வேணும் இது டின் மில்க் லைட்டான மில்க் பண்ணேன் நான் திக்கானது வேண்டியல இப்ப விண்டர் டைம் தேங்காய் பால் கணக்கா பாவிக்க கூடாது சோ லைட் மில்க் லெஸ் ஃபேட் ரெடியூஸ் ஃபேட் பொங்கலுக்கு என்ன செஞ்சீங்க கொமெண்ட்ஸ்ல வருங்க ஆக்கள் நாங்க நல்லா என்ன ஆவலா கேக்குறதுக்கு என்ன ஆவலா இருக்கின்றோம் உங்களோட பொங்கலை நீங்க போடுங்க நான் பார்த்து மாடுவேன் நீங்களும் என்னுடைய பொங்கலை பார்த்து புல நிற குற எல்லாம் சொல்லலாம் இப்ப சொல்லிக்கிறதுக்காக எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு நான் கலைக்கிற தமிழ் சரியில்லை நான் சிலோலியா கதைச்சு தமிழ் தமிழ் கலைக்க தெரியாண்டு இல்ல சில நேரம் மாறி கீறி கலைக்கிறதுதான் நல்ல எண்ணத்திலையும் கலைப்போம் கூட எண்ணத்திலையும் வைப்போம் ஆனா எல்லாம் நல்லதை பற்றி கலைக்கணும் எப்பயுமே நன்மையே நடக்கட்டும் என்ன மாதிரி ஒரு மனைவி சமைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும் ஒரு ஒரு ஆள் சொல்லி இருக்கிறது ஒரு கொமெண்ட்ல ஒரு ஆள் விட்டு இருக்கிறார் எனக்கு ஆம்பளையோ பொம்பளையோ தெரியல விட்டுருக்க கொடுத்து வச்ச வைஃப் விட்டு இருக்கிற மனைவி அவரெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் பொங்கல் அரிசி அவிஞ்சு கொண்டு இருக்கின்றது சரியோ நீங்க விழும்புனாக்கி நெய் விடலாம் தேன் விடலாம் என்ன செய்யலாம் பொங்கலுக்கு நீங்க என்னென்ன விருப்பமோ அத்தனையும் போடலாம் யாருக்கு ஸ்வீட் அதிகம் விருப்பமோ அதை போடலாம் இதான் ஒரே ஒரு நாள் நாங்க ஸ்வீட் சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு சாப்பிடுற ஸ்வீட் தான் இது அதன் மூடி எப்பயும் அடுப்பை குறைச்சி வைக்கவும் என்றால் இது சரியான சில்வர் சட்டிகள் ஹீட் கூடுனது அடுப்பை குறைத்து வைக்கவும் இது சோறு போட்டு விட்டு இருக்கிறேன் பிரஷர் குக்கர்ல சரியோ அடுப்பு அவியறது எப்பயும் கனத்த பெரிய அடுப்புல பொங்கல் செய்யக்கூடாது அடியில அடி பிடிக்கிறது குறைவான கேஸ்ல பொங்கலை செய்யுங்க அவசரமாக பொங்கல் செய்யல இது பொங்கல் ஒரு தரம் சாப்பிட மாட்டேன் அதுதான் பிரச்சனை சாப்பிடுவோம் ஒரு வாய் 2 வாய் சாப்பிடுவோம் சாப்பிட மாட்டோம் இல்ல பாருங்க பயறு அரிசி கஜு புளம் எல்லாம் கிடக்கு கணக்கா கஜு போடையில 4-5 வந்த கஜுவை போட்டேன் எல்லாம் போட்டு செய்கின்றேன் பாருங்க சாப்பிடுவேன் சொல்றாரு மகன் சாப்பிட மாட்டார் ஒரு வாய் ஒரு ஸ்பூன் சாப்பிடுவேன் ஒரு ஸ்பூன் அப்பாவுக்கு விருப்பம் நல்ல விருப்பம் ஆனா ஆக்கள் நன்றி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது இப்போ நான் கைக்கிற நேரத்தில் 97 சப்ஸ்கிரைபர் இருக்கிறோம் இன்னும் சொல்லுங்க தேங்க்யூ வெரி மச் அதுக்கு மிக்க நன்றி கோடோடி புண்ணியம் தேங்க்யூ 97 சப்ஸ்கிரைபர் இவ்வளோ ஆக்கள் இந்த வீட்டுக்குள்ளே ஃபிட் பண்ணாங்க 97 பீப்புள் ஃபிட் பண்ணோம் 3 வெட்டுங்க 97 இல்ல 200 பீப்புள் வீட்டுக்கு அடங்குவினா யார் வந்தாலும் நான் சாப்பாடு தருவேன் இல்லையென்று சொல்ல இந்த மனம் இல்லை நாங்க 97 ஆக்களோட வீட்டு பாட்டி செய்யறாமா வீட்டு எப்படியா அட்ரஸ் போட்டு ஆல்சோ நான் 100 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் கண்டிப்பா செய்வோம் இந்த வீக் வரும்
சரி பார்க்கலாம். 100 சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலா ஏதோ ஒன்று நான் செய்ய இருக்கின்றேன். ஆனால் சொல்ல மாட்டேன். செய்து முடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுகின்றேன். சர்ப்ரைஸா வரும். அதுவும் ஒரு வீடியோ ஆக்கி போடுகின்றேன். நிறைய ப்ரோக்ராம்கள் நான் போடுகின்றேன் உங்களுக்கு. கண்டிப்பா பெல் ஐகான் அடிங்க. ஆமா உங்களுக்கு தெரியும் நாங்க வீடியோ போஸ்ட் பண்ணலாம். பெல் மட்டுமே அடிக்கவும் ப்ளீஸ். ஆமா உங்களுக்கு தெரியும் 100 ஆக்கள் உண்டு. 100 ஆக்கள் உண்டு. என்ன வரங்கள் தானே சனம். இந்த கிச்சனுக்கே 20-25 பேர் கொள்ளும். அந்த ஹோல்ல 25 பேர். அந்த நடபாதையில ஒரு 15 பேர். நீங்க நல்லா கனவு பண்றீங்க. இந்த அடுத்த லிவிங் ரூமுக்கு ஒரு 30 பேர். எஸ் நல்லா கனவு விடுறீங்க அம்மா. நல்லா இல்ல உள்ளதான் நான் சொல்றேன். சொல்லுங்க என்ன செய்ய. ஒன்றும் பொய்க்கதை கதைக்க கூடாது. உள்ளதை கதைக்க வேணும். பொய்யும் கதைக்கிறதான் ஜனங்கள். உள்ளதை கதைக்காத ஜனங்களும் இருக்குத்தான். இப்ப பொங்கல் முக்கா கட்டத்துக்கு வந்து கொண்டு இருக்கின்றது பாருங்கள். என்ன செய்யணும்? இனி என்ன நான் அடுப்பை நிப்பாட்ட போகின்றேன் மக்களே. இது வந்து ஹனி மீனிங் தேன். தேன் வேண்டும். நான் இதுக்கு விடுறதுக்கு பொங்கலுக்கு நெய் விடவில்லை. தேன் கொஞ்சம் விட போகின்றேன் பாருங்கள். தேன் என்றது அது ஹனி. நெய் என்றது கீ. ஓகே இங்க பாருங்கள். இதுதான் இது. ஏற்கனவே ஸ்வீட்டா இருக்கு. நான் எல்லாம் போட்டிருக்கிறேன். ஜெகரி போட்டுக்கிறீங்க. ஜெகரியா பாத்தீங்களா? சக்கரி போட்டேன். ஏனண்டா அவிய விடைக்கே போட்டுருவோம் சக்கரை கரையிறதுக்கு. கிட்ட காட்டுங்க பொங்கலை பாருங்க. பொங்கலை பாருங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பார்த்தீர்களா? பொங்கலோ பொங்கல். அவியணும் மெல்லமா லைட்டான அடுப்புல அவிய விடணும். நல்ல ருசியா இருக்கின்றது. நான் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் பண்ணி காட்டுங்க சும்மா. நான் லைட்டா சூப்பரா இருக்கு. இனிப்பெல்லாம் பிளேட்டுக்குள்ள போட்டு காட்டணும். கூலாகட்டும். நான் பிளேட்டுக்கு போட்டு காட்டுகின்றேன். இப்ப கொஞ்சம் ஸ்வீட்னர் போடுறாங்க அம்மா. இப்ப கொஞ்சம் தேன் விடுறேன். இனிப்பு காணாம இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்க இதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னரும் விட்டுறோம். ஸ்வீட்னஸும் விட்டுருக்கிறோம். தேனும் பாலும் விட்டுக்கிறீங்க. தேனும் பாலும் விட்டுருக்கிறேன். கொஞ்சம் காணாது. இதான் ஃபைனல் டச். ஃபைனல் டச் தெரியும். டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். இங்க கை எப்படிங்க? செல்ல குஞ்சு. இனிப்பு ஸ்வீட்டினா நிறைய அப்படியே கொண்டென்ஸ் மில்க் குடிச்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு ஆனா வா நல்லா இருக்கு. ஐ கான்ட் வெயிட். முடிஞ்சுக்கமா எனக்கு ஆவலா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர் சூப்பர். மிகவும் அருமையாக இருக்கின்றது. சூப்பர். காது வந்து போயிட்டு இருக்கு. எங்க மாடுக்கு சத்தமா கலைக்க கூடாது. எனக்கு தான் காது இருக்கிற குறையில சத்தம் கலைக்க கூடாது. இது நாங்க கொஸ்கோல வேணும். இது கொஸ்கோல வேணாங்க. 10 பவுண்ட் கொஸ்கோல வேணாங்க. பிஏடியோட சேர்த்து. இப்ப எல்லா ஜனம் கொஸ்கோல சாமான் வேண்டது. கொஸ்கோல சாமான்கள் மலிவு. எல்லா மக்களும் பிஏடி இருக்கு. எல்லாம் வேண்டுங்கள். நான் பேரிச்சம்பழம் ஒரு பேக்கெட் வேண்டேன். நான் எல்லாம் அப்படி தண்ணி போத்தல் இப்ப இடையக்க வேண்டது. நெடுவ வேண்டதில்ல. சம்டைம் வேண்டது. சும்மா டைம் பாஸுக்கு கொஸ்கோக்கு போறது வாக்கிங் எவ்ரிதிங் எல்லாத்துக்குமாக. இப்படிங்க மெக்க கொஞ்ச நேரம் பொறுங்க. அடுப்பு எரிஞ்சு பொங்கல் எரிஞ்சு டக்கன். பொங்கலை கவனமாக பார்த்து எடுக்க வேண்டும். மக்களே பாருங்கள். பொங்கல் முடிந்து விட்டது. பாருங்கள் பொங்கல். நான் பவுல் போடுகின்றேன். ஒரு சின்ன ஒரு கூளையில் சாப்பிட்டு பார்க்க. ஓகே தேங்க்யூ. பாருங்கள் க்ளோஸ் பண்ணுகின்றேன். இதுல வைக்கின்றேன். ஆக்கள் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு உங்களுக்கு முதல் தருகின்றோம். பாருங்கள். சாப்பிடுங்கள். மகன் சாப்பிடுகின்றார். சுட்டு போச்சா? பாருங்க அருமையா இருக்கு. அது உங்களுக்கு சர்க்கரை எல்லாம் போட்டது தேன் எல்லாம் போட்டது தெரியல. சாப்பிட ருசியா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஹாப்பி பொங்கல் ஆக்கு. நன்றி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு சந்தோஷம். நல்ல சந்தோஷமா இருக்கு. என்னென்ன செய்ய போறீங்க? இந்த வீடியோ பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க. நோட்புக் எடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க. பெல் ஐக்கன் போறீங்க. கமெண்ட் போறீங்க. என்ன உங்க பொங்கல் என்ன பேசுறேன்னு சொல்லுங்க. என்ன புள்ள இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். உங்களோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க. நாங்க ஆவலா இருக்கிறோம். நன்றி. பாத்துக்காண்டி டேக் கேர். பை.